Welcome viewers. Now we are going to know about simple future form. What is simple future form? இப்போ நம்ம simple future form பற்றிய சில டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டெஃபினிஷன் சிம்பிள் ஃபியூச்சர் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம், யூசஸ் பயன்படுத்த போகிறோம். அதே போல் ஒரு சென்டென்ஸில் அந்த சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்றத நம்முடைய 10th எக்ஸாம் அளவில் எந்த அளவுக்கு நம்ம எழுத போகிறோம் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். 10th கொஸ்டின் நம்பர் 13. அப்போது வேர்ப் சேஞ்ச் பண்ணும்போது அங்கே என்ன அட்வர்ப் வரும் அப்படின்றத வச்சு நம்ம பார்த்து செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போ முதல்ல என்ன செய்கிறோம் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சருடைய டெஃபினிஷன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்லைடில் 3 டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். த சிம்பிள் ஃபியூச்சர் ரெஃபர்ஸ் டு எ டைம். இப்போ நம்ம ஃபியூச்சர் அப்படின்றது நம்ம டென்ஸ்ன்னு சொல்கிறோம், டைம்னு சொல்லலாம். ஃபியூச்சர் இஸ் நாட் எ டென்ஸ், இட் இஸ் எ டைம். எப்படி? இந்த ஃபியூச்சரில் 2 டைப் இருக்குது. 2 டைம். ஒன்று ப்ரெசன்ட் ஃபியூச்சர், பாஸ்ட் ஃபியூச்சர். ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம இனிமேல் நடக்கக்கூடியது, அது ப்ரெசன்ட் ஃபியூச்சர். பாசிட்டிவ் ஃபியூச்சர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கடந்து போன அல்லது நடந்து போன நிகழ்ச்சியில் அங்கே ஒரு ஃபியூச்சர் நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் ஃபியூச்சர். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது சிம்பிள் ஃபியூச்சரில் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் மட்டும் பார்க்குறோம். சிம்பிள் ஃபியூச்சரில் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பார்க்குறோம். அப்போது லேட்டர் தேன் நவ் இப்போ என்னவோ இல்லையா, அந்த இப்போ இருக்கிற செயல்பாடு லேட்டர், அடுத்தது நெக்ஸ்ட் என்ன நடக்க போகும். ஓகேவா? லேட்டராக நடக்கக்கூடியது. இப்போ நடக்கிறது எல்லாம் விட்டுருங்க. லேட்டர் என்ன நடக்க போகுமோ அந்த டைமை குறிக்கிறதா சிம்பிள் ஃபியூச்சர். அண்ட் எக்ஸ்பிரஸஸ் ஃபேக்ட்ஸ் ஆர் செர்டினிட்டி. சில உண்மைகளும் சில நிச்சயமானதும் கூட. அதெல்லாம் செர்டினிட்டியும் ஃபேக்ட்ஸும் நம்ம எடுத்துக்குவோம். இன் திஸ் கேஸ் தேர் இஸ் நோ ஆட்டிடியூட். எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லை. செகண்ட் பாருங்க. த சிம்பிள் ஃபியூச்சர் இஸ் எ verb tense that's used to talk about things that haven't happened yet. இன்னும் நடக்கல அப்படின்னா, நடக்கல அப்படின்றது நம்ம சொல்லும்போது செயல்படவில்லை, நடக்கவில்லை, எந்த செயல் நடக்கல, இனிமேல் நடக்க போகுது. அப்போ நடக்காத ஒரு செயலை பற்றி நம்ம சொல்றோம் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர். நடக்காத செயல், நடக்காதுன்னா இன்னும் நடக்க போகுது, இப்போ இல்லை, நெக்ஸ்ட் அடுத்தது. ஆக haven't happened அப்படின்னா இன்னும் நடக்க இருக்கவில்லை. The simple future refers to make a prediction. Prediction என்னது? பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத சொல்றது. வருங்காலங்களில் நடக்கிறப்பதை சொல்வது prediction. Or to show ability, என்னால் முடியும் அப்படின்றது. அது ஒரு பெரிய ஒரு எபிலிட்டின்றது தான் நமக்கு ஒரு நம்பிக்கை. உண்மையிலே என்னால் முடியும், என்னால் 100 மார்க் எடுக்க முடியும் அப்படின்றதும், என்னால் 90 மார்க் எடுக்க முடியும் அப்படின்றதும் ஒரு எபிலிட்டி இருக்கு இல்லையா. அப்புறம் இன்டென்ஷன், உள்ளுணர்வு. நமக்குள்ள உள்ளுணர்வு தோணும், நம்ம ஆங்கிலத்தை நல்லா படிக்க முடியும், இங்கிலீஷ் நல்லா படிக்க முடியும், நல்ல மார்க் ஃபுல்லாக எடுக்க முடியும், மேத்ஸ் நல்லா போட முடியும். ஒரு இன்டென்ஷன் இருக்கு பாரு, அந்த ஹைலி இன்டென்ஷன். அது ஒன்று. டிட்டர்மினேஷன், தீர்மானம். இது ரொம்ப முக்கியமானது. எபிலிட்டி, இன்டென்ஷன், டிட்டர்மினேஷன். இது நம்ம வாழ்க்கையில் இருந்தால் தான் ஃபியூச்சரை பற்றி நம்ம கவலை பண்ண அவசியம் இல்லை. நமக்கு தெரியும் நம்மளால் முடியும்னு அந்த எண்ணம் வரும்போது கண்டிப்பாக தெரியும். நம்மளால் முடியாதுன்றது இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா நம்மகிட்ட எபிலிட்டி இருக்குது, நல்ல இன்டென்ஷன் இருக்குது, பாசிட்டிவான டிட்டர்மினேஷன் இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை நீ மனசில் வச்சுக்கிங்க. ஆல்சோ கால் த ஃபியூச்சர் சிம்பிள். ஓகே, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதுதான் இந்த ஃபியூச்சர் சிம்பிளுடைய டெஃபினிஷன் சொல்லுவோம். நம்ம ஃபியூச்சர் சிம்பிள் எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்றது டெஃபினிஷன். இப்போ அடுத்தது ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது அடுத்த சரியில் பார்ப்போம். ஓகே பாருங்க, ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அதில் சிங்குலர் அண்டு புளூரல். இதற்கு ஏற்றார் போல அஃபர்மேட்டிவ்ல எப்படி வரும், நெகட்டிவ்ல எப்படி வரும், அப்புறம் இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி வரும். அஃபர்மேட்டிவ்னா நேர்மறை வாக்கியம், நெகட்டிவ்னா எதிர்மறை வாக்கியம், இன்டராகேட்டிவ் அப்படின்னா வினா வாக்கியம். இதில் எப்படி வரும்னு பாருங்க. இதில் என்ன அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் இருக்கும், ஃபர்ஸ்ட் பர்சன் புளூரலுக்கும் ஷெல் போட்டிருக்கும். ஐ ஷல் லேர்ன், வி ஷல் லேர்ன். ஆனால் அதே செகண்ட் பர்சன் பாருங்க, தேர்ட் பர்சன் பாருங்க, நம்ம ஷெல் போடல. அப்போ என்ன மீனிங் என்ன? இந்த ஷெல் அப்படின்றது நார்மலாக, நான் சொல்கிறது நார்மலாக நடக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாட்டிலையும் ஷெல் வரலாம். எதுக்கு மட்டும் வரும்? ஐக்கு மட்டும், விக்கு மட்டும் வரும். அதே போல் சாதாரணமாக நடக்கக்கூடிய செயல்பாடுகளில், இனிமேல் நடக்க இருக்கும் செயல்பாடுகளில் செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு வில் வரும். அப்போது இன்ட்ராகேட்டிவ் என்ன வரும்? ஷெல் அண்ட் வில். இதோட லேர்ன் அப்படின்றது என்ன? ப்ரெசன்ட் வெர்ப்.
அப்போ ஐ ஷல் லேர்ன், we shall learn, you will learn, he she it will learn, they will learn. ஓகே, அப்போ ஒரு ஷெல் வில்ன்றது என்ன verb அது? அது பி வெர்பா, ஹேவ் வெர்பா, என்ன verb அது? அது மாடல் வெர்ப்னு சொல்லுவாங்க. ஷெல் வில்ன்றது ஆக்சிலரி வெர்ப் இல்லை மாடல் வெர்ப். இந்த மாடல் வெர்போட சேர்ந்து ஒரு ப்ரெசன்ட் சிம்பிள் ஒரு ப்ரெசன்ட் வெர்ப் வந்து அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரக்சர் அமையும். நெகட்டிவ் நாட் சேர்த்துரும். நெகட்டிவ்ல அதே மாடல் வெர்ப் என்ன சேர்த்துறோம்? நாட் சேர்த்துறோம். மாடல் வெர்ப் கூட நாட் சேர்த்துறோம் அப்படின்னா ஐ ஷில் நாட் லேர்ன், யூ வில் நாட் லேர்ன், ஹீ வில் நாட் லேர்ன். ஓகேவா? இன்ட்ராகேட்டிவ் என்னது? 2 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ். ஒன்று வெப் டைப், இன்னொன்று டபுள் டைப். வெப் டைப்பில் என்ன வெப்பில் ஆரம்பிக்கும்? ஷெல் ஆரம்பிக்கும். ஷெல் ஐ லேர்ன். அதே வாட் ஷெல் ஐ லேர்ன். ஓகேவா? அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு. செகண்ட் பர்சனுக்கு வில் யூ லேர்ன், வாட் யூ லேர்ன். தேர்ட் பர்சனுக்கு வில் ஷீ லேர்ன், வாட் வில் ஷீ லேர்ன். ஓகேவா? ஆக இந்த நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சிம்பிள் ஃபியூச்சரில் அஃபர்மேட்டிவ், இன்டராகேட்டிவ், நெகட்டிவ்ல எப்படி வரும் அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம யூஸ் பார்ப்போம், என்ன யூசேஜ் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய 10th பாட புத்தகத்தில் சில யூசேஜ் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சிம்பிள் ஃபியூச்சர். நம்ம அதை மட்டும் பார்க்க போகிறோம். முதல் யூசேஜ் என்ன அப்படின்னா the simple future is used to express the speaker's opinion. ஓகே, ஒப்பீனியன் அப்படின்றது எது நடக்கலை, செயல்படலை இல்லையா, செயல்பாட்டு இல்லை, இனிமேல் நடக்கக்கூடியது ஒப்பீனியன். ஆர் சம்திங் டு பி டன் இன் த ஃபியூச்சர். சம்திங் டு பி டன், நடக்க இருக்கும், இனிமேல் நிகழ இருக்கக்கூடியதை ஒப்பீனியனாக சொல்கிறது ஒரு வகை. வி யூஸ் வேர்ப்ஸ். அப்போ என்ன சொல்லுவோம்? பிலீவ்ன்ற யூஸ் பண்ணுவோம், ஐ பிலீவ். நோ அப்படி யூஸ் பண்ணுவோம். சப்போஸ், திங்க், இந்த மாதிரி வேர்பை யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த வேர்பை யூஸ் பண்ணோம்னா அது ஒப்பீனியனாக மாறும். என்ன சொன்னால் என்ன பிலீவ் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஐ பிலீவ் யூ ஸ்கோர் சென்டம் இன் இங்கிலீஷ். நம்பலாமா? ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ நோ யூ ஆர் வெல் குட் ஸ்டூடெண்ட். சப்போஸ் அப்படின்னா சப்போஸ் யூ ஸ்கோர் சென்டம் இன் இங்கிலீஷ். ஐ திங்க் யூ ஸ்கோர் சென்டம் இன் இங்கிலீஷ். ஓகே, இதெல்லாம் வந்து என்னது? ஒப்பீனியன் சொல்லணும். ஃபியூச்சர் நடக்கக்கூடியது. வி ஆல்சோ அட்வர்ப்ஸ் சச் எஸ் பெர்ஹாப்ஸ், பாசிபிளி, ஷூர்லி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பாருங்க, அதாவது எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்க. ஐ திங்க் ஐ வில் மீட் ஹர் டுமாரோ. ஐ ஹோப் ஹி வில் பி பேக் பிஃபோர் 9:30. I suppose I will be there at 5. Perhaps he will do well with you. How will she possibly win the next 5? Surely she will understand. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் தான், இனிமேல் நடக்கக்கூடியதை நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போமா? இப்போ அடுத்த நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் பாருங்க. ஷெல் இஸ் யூஸ்டு வித் செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன்ஸ் டு எக்ஸ்பிரஸ் டிட்டர்மினேஷன், ப்ராமிஸ், இன்டென்ஷன். பாருங்க, நம்ம இதுக்கு என்ன சொன்னோம்? நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்களா? ஷெல்லுக்கு எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஷெல் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஐ யூஸ் பண்ணோம், வீக்கு யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம்? செகண்ட் பர்சனுக்கு ஷெல்லா, தேர்ட் பர்சனுக்கு ஷெல்லா அப்படின்னா ஆமாம். ஏன்? எப்படி? டிட்டர்மினேஷன் உறுதியாக சொல்லக்கூடியது, ப்ராமிஸ் சத்தியமாக சொல்லக்கூடியது, இன்டென்ஷன் நம்ம உள்ளோட மனசால சொல்லக்கூடியது, இதெல்லாம் வந்து ஷெல் யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. யூ ஷெல் நாட் லை. நீ கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டேன். இது டிட்டர்மினேஷன். நீ பொய் சொல்ல மாட்டே கண்டிப்பாக அப்படின்றது தான் அந்த டிட்டர்மினேஷன். ஷி ஷல் ஒபே மை ஆர்டர்ஸ். அவள் என்னுடைய ஆணைக்கு கண்டிப்பாக ஒபே பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. தே ஷல் அப்பாலஜைஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக அவங்க வருத்தம் தெரிவிப்பாங்க. தே ஷல் அப்பாலஜைஸ், கண்டிப்பாக வந்து வருத்தம் தெரிவிப்பாங்கன்னு சொல்கிறது நம்ம. இதெல்லாம் நிச்சயமான ஒன்று. எதுக்கு? செகண்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் செல்லு போட்டோம்னா அது கண்டிப்பாக நிகழக்கூடியது, அது நிகழாமல் இருக்கும்ன்றதுக்காக நம்ம சொல்கிறது தான் ஷெல். அதே பாருங்க, தேர்ட் பாருங்க. ஷெல் இஸ் யூஸ்டு வித் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆஃபர் ஆர் சஜஷன். இது வந்து ஆஃபர் சஜஷன்னா நடக்கலாம், நடக்காமல் போயிடலாம். அதே ஃபர்ஸ்ட் பர்சன் செல் வந்ததுன்னா நிகழாமல் கூட போயிடலாம். பாருங்க, ஐ ஷால் லீவ் ஃபார் மதுரை டுமாரோ. நாளைக்கு நான் வந்து மதுரை ஃபார் டுமாரோ. ஐ ஷால் லீவ் ஃபார் டுமாரோ, மதுரை டுமாரோ. நான் வந்து மதுரைக்கு நான் போகிறேன், கிளம்புறேன். அதாவது நான் லீவ் அப்படின்னு அர்த்தம், அங்கேருந்து விலகிறன்னு அர்த்தம். அப்போது மதுரைக்கு நான் வெளிக்கு போகிறேன் அப்படின்னா அது நான் டுமாரோ போகாமல் கூட இருப்பேன். வி ஷல் டிஸ்கஸ் த மேட்டர்.
அப்போ என்ன அப்படின்னா டிஸ்கஸ் த மேட்டர் மீனிங் என்ன, அந்த மேட்டரை பற்றி நம்ம என்ன செய்வோம், ஆலோசிப்போம். ஆலோசிக்கலாம், ஆலோசிக்காமல் இருக்கலாம். ஆக இதில் நிச்சயம் இல்லை, ஒரு சஜஷன் தான். அதனால் ஆஸ் யூஷுவலாக ஃபஸ்ட் பர்சனுக்கு ஷெல் வந்தால் நார்மலாக இருக்கக்கூடியது, செகண்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் ஷெல் வந்தால் கண்டிப்பாக நடக்கக்கூடியது. ஓகே. இன்னும் ஃபியூச்சரை பற்றி இன்னும் 2 யூசேஜ் இருக்குது பாருங்கள், யூசஸ் இருக்குது. வில் இஸ் யூஸ்டு வித் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு எக்ஸ்பிரஸ் வில்லிங்னஸ், டிட்டர்மினேஷன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஐக்கும் விக்கும் நார்மலாக செல் வரும். ஆனால் வில் யூஸ் பண்ணோம்னா அது வில்லிங்னஸ், டிட்டர்மினேஷன், அது உறுதியாக சொல்லக்கூடியது. பாருங்கள், ஐ வில் கோ தேர் வாட் எவர் ஹேப்பன்ஸ். என்ன இருந்தாலும் சரி நாங்கள் கண்டிப்பாக போயிடுவேன். புரியுதா? ஐ வில் கோ தேர் வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன இருந்தாலும் அங்கே நான் போய் தான் ஆகுன்றத வில் போடுறோம். ஆனால் ஷெல் போட்டால் நீ தேவையில்லை. வி வில் நாட் லெட் யூ கோ, நாங்கள் உன்னை போவதற்காக அலோவ் பண்ண மாட்டோம். வி வில் நாட் லெட் யூ கோ, நாட் லெட் யூ கோ, நீ செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டோம்னு அர்த்தம். ஐ வில் ட்ரை டு கெட் ஹிம் எ குட் ஜாப், ப்ராமிஸ், நல்ல ஜாப் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஐ வில் டீச் யூ எ லெசன், நான் உனக்கு பாடம் கற்பிப்பேன். மிரட்டுறது வந்து ஐ வில் டீச் யூ லெசன் அப்படின்னா நான் உனக்கு தக்க பாடம் கற்பிப்பேன் அப்படின்னு மிரட்டுறது, த்ரெட்னை மிரட்டுறது. வில்லினஸ் பாருங்க, ஆல் ரைட் ஐ வில் கம் வித் யூ, ஓகே நான் கூட வரேன், அது வந்து வில்லினஸ். இதெல்லாம் வந்து நிச்சயமாக நிகழக்கூடியது, நிச்சயமாக நிகழக்கூடியதுக்கு நம்ம வில் போடுறோம். ஃபிஃப்த் பாருங்க, இட் இஸ் யூஸ்டு ஃபார் அன் ஆக்ஷன் தட் இஸ் yet to take place, இன்னும் நடக்கலன்றதுக்காக, அடுத்து நடக்கக்கூடியது. பாருங்க, இட் வில் ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை வரும் அப்படின்றது நம்ம வந்து சொல்கிறோம். இன்னைக்கு மழை பெய்யல, நாளைக்கு பெய்யும், பெயருக்கு அறிகுறி இருக்கு. ஐ வில் லேர்ன் எ நியூ லாங்குவேஜ், நான் வந்து இது புதிய மொழி வந்து நான் கற்பேன் அப்படின்றது. தே பி ஓன்ட் டேக் ஃபுட், ஓன்ட்னா வில் நாட்னு அர்த்தம், வில் நாட்னு தான் ஓன்ட் அர்த்தம். இந்த குழந்தை உணவை எடுக்கல அப்படின்றத சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? இப்போ ஒரு சென்டென்ஸில் யூசேஜ் ஆஃப் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதுக்கு என்ன சம் அட்வர்பியல்ஸ் டினோட்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், என்னென்ன அட்வர்பியல் வந்தால் அது சிம்பிள் ஃபியூச்சரை குறிக்கும். ஒவ்வொரு டென்ஸுங்க அட்வர்பியல் இருக்கு இல்லையா, காலத்தை குறிக்கக்கூடிய உரிச்சொற்கள். அப்படின்னா பாருங்க, வி வில் விசிட் கோவா நெக்ஸ்ட் மந்த். இந்த நெக்ஸ்ட் வார்த்தை நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் சண்டே, இந்த மாதிரி எல்லாம் வந்து நெக்ஸ்ட்ன்ற வேர்டு வந்ததுன்னா அதை ஃபியூச்சர் சிம்பிள் குறிக்கக்கூடிய ஒரு கீவேர்டு. ஐ ஷல் மீட் ஹிம் டுமாரோ, டுமாரோ த டே ஆஃப்டர். ஓகேவா? த டே ஆஃப்டர்ன்றது டுமாரோ வந்து டைரக்ட் வச்சு வருது இல்லையா, த டே ஆஃப்டர் அந்த மாதிரி வரும். தே வில் இன்வைட் மீ சூன் ஃபார் த ஃபங்க்ஷன், சூன் அப்படின்றது விரைவில், ஸோ தே வில் இன்வைட் மீ. ஷீ வில் கம் ஹியர் வித்தின் எ வீக், வித்தின் அந்த ஒரு வாரத்துக்குள்ள, வித்தின் எ மந்த் ஒரு மாதத்துக்குள்ள, ஓகே, வித்தின் எ இயர். அப்போ வித்தின் அப்படி வந்தாலும் அது சிம்பிள் ஃபியூச்சர் தான். ஜானகி வில் பி பேக் ஷார்ட்லி, ஷார்ட்லினா விரைவில், குறுகிய காலத்துக்குள்ள சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்றது தான் ஷார்ட்லி. ஐ ஷல் பை அ கார் இன் 2024, 2024 ஒரு கார் ஒன்று வாங்கிடுவேன் அப்படின்றது. இன் 2024, 2025, 2030 இந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய அந்த வருடங்களுக்கு இன் போடுறோம். இன்புட் நம்ம போடுறோம், அதுவும் என்னது ஃபியூச்சர் சிம்பிள் தான். மைங்கிள் வில் சென்ட் மீ அ வாட்ச் கமிங் சண்டே, ஸோ கமிங் சண்டே, கமிங் மண்டே, கமிங் வீக், கமிங் மந்த், கமிங் இயர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து வில் சென்ட், இதுவும் சிம்பிள் ஃபியூச்சர். இஃப் யூ கால் மீ ஐ வில் ஹெல்ப் யூ, நீ என்னை கூப்பிட்டால் நான் உனக்கு உதவி செய்வேன். அப்போ பாருங்க, இது வந்து இஃப் யூ கால் மீ அப்படின்றது வந்து இஃப் கிளாஸில் ஃபர்ஸ்ட் டைப்பில், அந்த ஃபர்ஸ்ட் டைப்பில் இஃப் கிளாஸில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் போடுவோம், அதே மெயின் கிளாஸில் சிம்பிள் ஃபியூச்சர் போடுவோம். இப்போ இஃப் கிளாஸில் 2 கிளாஸ் இருக்கு இல்லையா, ஒன்று என்ன கிளாஸ், இஃப் கிளாஸு, இன்னொன்று மெயின் கிளாஸு. இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் போடுவோம், மெயின் கிளாஸில் சிம்பிள் ஃபியூச்சர் போடுவோம். இஃப்ல உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைப்பு, செகண்ட் டைப்பு, தேர்ட் டைப்பு, இன்னொரு டைப் என்னது ஜீரோன்னு சொல்லுவாங்க, ஜீரோ டைப்னு சொல்லுவாங்க. இந்த டைப்லாம் இருக்குது, இதை ஃபஸ்ட் டைப் நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் கலர் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் மந்த், டுமாரோ, சூன், வித்தின், ஷார்ட்லி, இன், கமிங் சண்டே, கமிங்ன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் டைப், இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் சிம்பிளை குறிக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். இது இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம், கண்டிப்பாக சிம்பிள் ஃபியூச்சர் தான் போடணும் அப்படின்றது புரிஞ்சுக்கிங்க. ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் த ப்ராக்டிஸ் டு யூ. ஒரு 9 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் என்ன செய்யுங்க, முதல்ல இதில் என்னென்ன கீவேர்டுக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒரு டென்ஸை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா கீவேர்டு தான் முதல்ல பார்க்கணும்.
கீவேர்டு பார்க்கணும், அப்புறம் அதனுடைய டைமை பார்க்கணும். என்ன டைம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். நான் வந்து முதல்ல கீவேர்டு கண்டுபிடிக்கிறேன், அது மட்டும் சொல்கிறேன், அப்புறம் படிச்சுக்கலாம் பாருங்கள். நம்பர் ஒன்ல 2 nights, டுநைட் அப்படின்றது கீவேர்டு. செகண்டில் டுடே, தேர்டில் டுமாரோ, ஃபோர்த்தில் நெக்ஸ்ட் சண்டே, ஃபிஃப்த்தில் நெக்ஸ்ட் மந்த்து, சிக்ஸ்த்து த சயின்டிஸ்ட் டேஸ் ஃபைண்ட் சூன் போட்டிருக்காங்க, சூன். செவன்த்தில் ஷார்ட்லி, எயித் இன் 2 hours, நைன்த்து த வெட்டிங் டேக் பிளேஸ் ஆன் மார்ச் 9th. ஓகே, மார்ச் அது இனிமேல் வரக்கூடிய மார்ச். ஓகே, இப்போ வந்து நம்ம கீவேர்ட்ஸ் பார்த்துட்டோம். கீவேர்ட்ஸ் பார்த்து என்ன செய்யும், நம்ம இருக்கிற சப்ஜெக்டை பார்க்குறோம். வில்லா ஷெல்லுன்னு பார்த்து இது வில்லும் போடலாம் ஷெல்லும் போடலாம், கண்டிப்பாக நடக்கும் நடக்காது அப்படின்னு நாம தான் முடிவு பண்ணுறோம். உதாரணம் பாருங்கள், ஐ ஹெல்ப் யூ வித் யுவர் ஹோம்ஒர்க் டுநைட். இன்று இரவு உன்னுடைய ஹோம்ஒர்க் நான் உதவி செய்வேன். அப்போது உதவி செய்வேன் செய்யாமலும் போகலாம் அப்படின்னா ஷெல் போடுங்க, இல்லை கண்டிப்பாக உதவி செய்யும் அப்படின்னா வில் போடுங்க, அவ்வளோதான், வேறு என்ன போயிட்டு. ஓகேவா, ஆன்சர் பாருங்கள், ஆன்சரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், மை மதர் டேஸ் கெட் மை மதர் இருக்கு இல்லையா, அப்போ என்ன போடலாம், வில் கெட் போடலாம். இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேர்போட என்ன செய்யணும், வில் சேர்த்தணும் இல்லைன்னா ஷேல் சேர்த்தணும். நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ அடுத்ததாக உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 10 சென்டென்ஸ் படித்து பாருங்கள். என்ன செய்ய போகிறீங்க, முதல்ல கீவேர்டு கண்டுபிடிங்க. 1 கீவேர்டு கண்டுபிடிச்சி எங்கே செல் போடணும் எங்கே வில் போடணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க, அடுத்தது வெர்ப், அந்த வெர்ப் இருக்கு இல்லையா, பிராக்கெட்ல வெர்ப் இருக்கு இல்லையா, அந்த வெர்போட என்ன செய்றீங்க, வில் ஷெல் சேர்த்தணும். நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.